மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் விலாக். இந்த விலாகில் இன்றைக்கி ஆர்டிஇ ஸ்கீம் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் ஆர்டிஇ மூலம் தங்களுடைய குழந்தைகளை மெட்ரிக் அல்லது சிபிஎஸ்சி ஸ்கூலில் தங்கள் குழந்தைகளை ஆர்டிஇயில் தங்கள் இலவச கல்வி பெறுவது எவ்வாறு என்பது பற்றி தான் இந்த வீடியோ. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதனுடைய விளக்கங்கள், இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, யார் யார் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரி இருக்குது, அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்டிஇனா என்ன? ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி. யாருக்கு? அதாவது வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்கு. இந்த ஆக்ட் 2009 ஆர்டி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வழி? அதாவது ஆர்டியில் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடத்தப்படும் இந்த ஆர்டியில் அப்ளை பண்ண நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? அதற்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், செயல்முறை விளக்கப்படம், சரிங்களா, மேனுவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன் பை ஒன்னாக வரும். வருகின்ற வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆர்டிஇ ஸ்கீமில் தங்களுடைய பள்ளியை இணைத்த அந்த பள்ளிகள் மட்டும்தான் காண்பிக்கப்படும் அதில், சரிங்களா? அந்த சைட்டில் போனீங்கன்னா கூட ஆர்டியில் எல்லா ஸ்கூலையும் காட்டாது. ஆர்டியில் ஸ்கீமில் சேர்ந்துள்ள அனைத்து பள்ளிகளும் அதில் காட்டும். ஆர்டியில் 25% சீட்டு ஆர்டிஐ கேண்டிடேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஆர்டியில் செலக்ட் பண்ணும் குழந்தைகளுக்கு 25% ஆஃப் சீட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு பள்ளியில் 100 சீட்டு இருக்குன்னா அதில் 25 சீட்டு ஆர்டிஐ ஸ்டூடெண்ட் கொடுப்பாங்க. இவர்களுக்கு என்ன சலுகை அப்படின்னு கேட்டால், டியூஷன் ஃபீஸு ஃப்ரீ, சரிங்களா? டியூஷன் ஃபீஸு, டேர்ம் ஃபீஸுன்னு சொல்லுவோமே, அதுதான் டேர்ம் ஃபீஸு ஃப்ரீ. ஆர்டிஐ ரூல் என்ன சொல்லுதுன்னா, அந்த குழந்தைக்கான அனைத்து செலவுகளும் ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்க்க போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டியூஷன் ஃபீஸை மட்டும் வாங்கிக்கிடுவாங்க. மற்ற ஃபீஸ்லாம் நீங்கள் தான் கட்ட வேண்டியது வரும். எடுத்துக்காட்டாக அந்த குழந்தைகளுக்கான புக்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாம் நீங்கள் தான் கட்ட வேண்டியது வரும், சரிங்களா? இதை கொஞ்சம் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ரூல் என்ன சொல்லுதுன்னா, அனைத்தும் இலவசம். புக்கிலேருந்து, ஸ்கூல்லேருந்து, செப்பல்லேருந்து, ஷூலேருந்து எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டேர்ம் ஃபீஸ் மட்டும்தான் அங்கே கட்டுறாங்க, சரிங்களா? மற்றபடி உங்கள் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு, அந்த ஆக்டிவிட்டீஸ், இந்த ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஃபீஸ்லாம் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கட்ட வேண்டியது வரும். ஆர்டியில் எந்த வகுப்புக்கு அட்மிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஆரம்ப கல்வி எங்கு தொடங்குதோ அங்கேருந்து தான் ஆர்டியில் அட்மிஷன் கொடுக்கப்படும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் எல்கேஜி இருக்குது, யூகேஜி இருக்குது. இதுதான் ஆரம்ப கல்வி, அதாவது எல்கேஜியில் அந்த ஸ்கூல் இருந்தால், எல்கேஜி, யூகேஜி, தென் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்தால் அந்த ஸ்கூலில் ஆர்டியில் போடணும்னா நீங்கள் எல்கேஜியில் மட்டும்தான் ஆர்டியில் எடுக்க முடியும். இன்னொரு ஸ்கூல் இருக்குது. அதாவது அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதில் எல்கேஜி, யூகேஜி இருக்காது. அந்த குழந்தைகளை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் ஆர்டியில் அட்மிஷன் போட முடியும், சரிங்களா? இதுதான் இதனுடைய வித்தியாசம். ஆரம்ப கல்வி எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்து தான் உங்களுடைய குழந்தைகளை ஆர்டிஇ மூலம் சேர்க்க முடியும், சரிங்களா? நடுவில் போய் எந்த இதுலேயும் சேர்க்க முடியாது. ஒரு குழந்தைய நீங்கள் ஆர்டியில் சேர்த்துட்டீங்க, அதாவது எல்கேஜியில் சேர்த்துட்டீங்க, உங்களுக்கு ஸ்கூல் பிடிக்கல, இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது மாற்றமாகி போகிறீங்க, அங்கே போய் அதே ஸ்கூல் இருக்குது ஆனால் நீங்கள் அதே ஆர்டியில் போய் சேர்த்துக்கலான்னா சேர்த்துக்கிற முடியாது. ஏன்னா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட ஆர்டி முடிஞ்சு போயிடும், சரிங்களா? அடுத்த ஸ்கூலுக்கு மாறினீங்கன்னா ஆர்டி ஸ்கீமில் இருக்க முடியாது, நீங்கள் அதோட நிறைவு பெற்றுவிடும். அதே மாதிரி திருப்பி அதே மாநிலத்துக்கோ இல்லை அதே ஊருக்கோ அதே ஸ்கூலில் திருப்பி போடுறீங்க. அதாவது 2 வருஷம் வெளியே படிச்சுட்டு மறுபடியும் ஆர்டியில் நான் என் பையனும் முன்னாடி ஆர்டியில் இந்த ஸ்கூலில் தான் இருந்தோம், திருப்பி எனக்கு ஆர்டியில் இருக்கணும் அப்படி சொன்னீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சரியா மக்களே? ஆர்டியில் எந்தெந்த ஸ்கூல் இருக்குன்னா, மெட்ரிகுலேஷன் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரொம்ப இருக்கும், நல்ல நல்ல ஸ்கூல்லாம் இருக்கும். ஆனால் சிபிஎஸ்சி நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட ஸ்கூல் தான் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் உங்களுக்கு, மாநகராட்சி நகராட்சியை பொறுத்து 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து எப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 கிலோமீட்டர் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தங்களுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் உள்ள தொலைவு 2 கிலோமீட்டர். ஆர்டியில் 5 ஸ்கூலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 கிலோமீட்டருக்குள்ளே மேப்புக்குள்ளே எத்தனை ஸ்கூல் இருக்கோ அத்தனையில் 5 ஸ்கூலை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். இதன் வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தைக்கு 3 வயது பூர்த்தி அடைந்திருக்கிறதோ 4 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். அதாவது 1/8/2021 முதல் 1/8/2022 இந்த ஆண்டு மற்றும் தேதிக்குள் பிறந்திருந்தால் அவர்களை எல்கேஜியில் அட்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குழந்தைக்கு வந்து 3.6 3 வயதாகி 6 மாதம் ஆகிருந்தால் அந்த குழந்தை பர்ஃபெக்டாக சூட் ஆகிடுவாங்க ஆர்டியில் போடுறதுக்காக. எப்போயாவது ரிஜெக்ஷன் பண்ணணும்னா இந்த 3 வயசு கரெக்டாக 3 வயசு உள்ள குழந்தை 3 வயசு 2 மாதம் குழந்தை இதெல்லாம் சில டயத்தில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் 3 வயது 6 மாதம் நிறைவடைந்திருந்தால் அந்த குழந்தையில் வந்து நீங்கள் ஆர்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த விதமான ரிஜெக்ஷனும் இருக்காது. சரிங்களா? இது யாருக்குன்னா எல்கேஜிக்கு. அதே போல் கிளாஸ் 1க்கு என்னென்னா 5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். சரிங்களா? 5 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். 6 வயதிற்குள் உள்ள குழந்தைகளை அட்மிஷன் போடுவாங்க ஆர்டியில். 1/8/2018 முதல் 1/8/2019 இந்த ஆண்டு மற்றும் தேதிக்குள் உங்கள் குழந்தை பிறந்திருந்தால் கிளாஸ் 1க்கான அட்மிஷன் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இதுதான் வந்து இதனுடைய ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஆர்டியில் சேர்க்குறதுக்கு தங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, உங்கள் குழந்தையின் புகைப்படம் 1, உங்கள் குழந்தையின் ஆதார் கார்டு, உங்கள் குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட் அதாவது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், உங்கள் குழந்தையின் காஸ்ட் சர்டிஃபிகேட் அதாவது பேரண்ட்ஸின் ஃபோட்டோ புகைப்படத்துடன் கூடிய ஐடி அதாவது டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஆதார் கார்டாகவும் இருக்கலாம், பாஸ்போர்ட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஸ்மார்ட் கார்டு இருக்குன்னா இருக்கலாம். ஸ்மார்ட் கார்டு அதாவது இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. அதுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வைத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய இன்கம்மை. மக்களே, உங்கள் குழந்தைகளை சேர்க்குறதுக்கு சில கேட்டகரி இருக்குது. சரிங்களா? அந்த கேட்டகரி மூலம் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு முன்னுரிமையும் கொடுக்கப்படும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் இவர்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா, காஸ்ட் சர்டிஃபிகேட் அது இருந்தால் போதும். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு காஸ்ட் சர்டிஃபிகேட் தேவை. சரிங்களா? அடுத்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் இவர்களுக்கு இதில் வந்து கார்ப்பரேஷனில் வேலை பார்க்குறாங்கல்ல துப்புரவு தொழிலாளர்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் சைல்டு அவர்கள். இன்னொன்று வந்து HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அர்பன் ஏரியாவில் வாழும் மக்கள் அவர்களும் இந்த கேட்டகரியில் அப்ளை செய்ய கொள்ளலாம். அடுத்ததாக நலிவடைந்த வகுப்பினர் அதாவது EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தங்களுடைய வறுமை கோட்டில் உள்ள அவர்களுக்கானது இந்த இது. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் காட்டினா போதும். இந்த கேட்டகரியில் வைக்கிறதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தங்கள் குழந்தைகளை அந்தந்த ஸ்கூலில் ஏற்றுக்கொள்வார்கள். சரிங்களா? ஆர்டி கேட்டகரியில். ஓகே, இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, போய்ட்டு குரோமில் போங்க. குரோமில் போய்ட்டு rte.tnschools.gov.in கீழே கொடுத்துருக்கேன். அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அதனுடைய சைட் ஓப்பன் ஆகும். எல்லா டீட்டெயிலும் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஆர்டியில் குழந்தைகள் எப்படி சேர்ப்பாங்க? அதாவது ஆர்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஜை பார்ப்பாங்க. 3 வயசு 6 மாதம் உள்ள குழந்தைகள், 3 வயசு 8 மாதம் உள்ள குழந்தைகள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதற்கடுத்து தான் கீழேன்னு போவாங்க. அதில் ரிஜெக்ஷன் பண்ண முடியும் சில குழந்தைகளை. அதே போல் ஸ்கூல்லேருந்து கால் வரும், ஒரு ஃபோன் உங்கள் ஸ்கூல்லேருந்து வரும்.
சில டாக்குமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, அதெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அதை முழுமைப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் இது இல்லை, ஸோ இதை சப்மிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் செஞ்சு கொடுத்துடணும். சரிங்களா மக்களே? இந்த சொன்னேன் இப்போ 100 பேர் சொன்னேன்ல, 100 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. இதில் 25 குழந்தைகளை மட்டும் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 100 குழந்தைகளுடைய தாய் தகப்பனை வந்து கூப்பிடுவாங்க ஸ்கூலில். அன்னைக்கு அட்மிஷன் அன்னைக்குன்னு. அப்போ வந்து கூப்பிட்டு ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதில் உழுவுற அந்த 25 குழந்தைகளுக்கு மட்டும்தான் சீட்டு, மற்றவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆகிடுவாங்க. இப்படி தான் வந்து ஆர்டியில் சீட்டு கொடுப்பாங்க. சரிங்களா மக்களே? ஆனால் அந்த 25 பேர் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்களா? அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மக்களே, நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, வருகின்ற வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணணும், அதனுடைய ஃபார்மேட்டை ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? தொடர்ந்து பயணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? பாதி பேர் கொஞ்சம் பார்க்குறீங்க, பாதி பேர் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணி போயிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா. சரிங்களா? வேறு ஏதாவது சப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.